Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப சுலபமா சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். மஷ்ரூம் 65 எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க फ्रेंड्स. வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். மஷ்ரூம் 65 பண்றதுக்கு இன்னைக்கு நான் ஒரு பாக்கெட் அளவு மஷ்ரூம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட இது 200 கிராம். இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் garlic பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் ஜீரக பவுடர் சேர்த்துக்கோங்க. இதிலேயே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி மேலே பிழிஞ்சு விட்டுக்கிறேன். மஷ்ரூம் 65க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற எல்லா மாவு மசாலா எல்லாமே மஷ்ரூம் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி பரட்டி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்லேயே தண்ணி சேர்த்துற வேண்டாம். சட்டுன்னு டீ குடிக்கிற நேரத்தில் ஸ்நாக்ஸாக இது செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டு உண்மையாகவே நான்வெஜ் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இப்போ நான் லைட்டாக தண்ணி மேலே தெளித்து விட்டுருக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு தான் நான் சேர்த்துருப்பேன் தண்ணி மொத்தமே. இப்போ இது நல்லா பெரட்டி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். கண்டிப்பாக ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே கூட நீங்கள் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். நான் 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆகினதுக்கப்புறம் மஷ்ரூம் சேர்க்கக்கூடாது. மீடியம் ஹீட் வந்ததுக்கப்புறமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொன்றா எடுத்து சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம் 65 செமையாக முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும். பாருங்க, நான் இந்த மாதிரி ஒவ்வொன்றாவே சேர்த்துக்கிட்டேன். ஒரு 5 நிமிஷத்தில் இது சூப்பராக கிறிஸ்பியாக வெந்துடும். ரெண்டு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லாவே சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதை நான் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள், நம்மளோட மஷ்ரூம் 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.